ஹலோ பியூட்டிஸ், இது நம்ம பேஷன் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்தாழை வச்சு எப்படி நம்ம அழகுக்கு அழகு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். கத்தாழை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ப்ளஸ் ஸ்கின் கேர் ப்ராடக்டில் எல்லாத்துலேயுமே அது யூஸ் பண்ணுவாங்க. பியூட்டி ப்ராடக்டில் மேக்ஸிமம் அலோவேரா இருந்திருக்கும். அப்புறம் நம்ம ஹேருக்கும் பார்த்திங்கன்னா அலோவேரா யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் ஷாம்புலையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. நீ தலையெல்லாம் அப்புறம் சீவிக்கலாமா? விஷயத்தை சொல்ல. உங்கள் வீட்லேயே அலோவேரா வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் அலோவேரா இல்லை அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் நிறைய அலோவேரா ஜெல் கிடைக்குது. ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டாக பார்த்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அலோவேரா ஜெல் யூசர்ஸ் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை போய் பார்த்துக்கோங்க. இப்போ என்னடா பிளான் இருக்கு நீ? இப்போ அலோவேரா பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போனால், அதில் ஷார்ட்டாக சொல்லணும்னா அது ஃபேஸ்க்கு நம்ம இதே உங்களுக்கு பிம்பிள் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த அலோவேரா அப்ளை பண்ணால் உங்களுக்கு க்யூர் ஆகும். இல்லை சன்பர்ன், அப்புறம் ஏதாச்சும் எரிச்சல் இருந்துச்சு, ஸ்கின்ல ஏதாச்சும் அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே கூலாக இருக்கும். நான் இது யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை தான் உங்களுக்கு வீடியோவை எடுத்து போடுறேன். ஒரு நாள் ட்ரை பண்ணேன். அதோட ரிசல்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அப்ளைலேயே உங்களுக்கு அந்த விசிபிள் ரிசல்ட் நல்லா தெரியும். நல்லா ஸ்கின் பிரைட்டாக இருக்கும். உடனே நீங்கள் வெள்ளையாவீங்களான்லாம் கண்டிப்பாக கிடையாது. இது உங்கள் ஸ்கின்னை நல்லா ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம இந்த அலோவேராவை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்கள் வீட்லேயே அலோவேரா ஜெல் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இந்த ஜெல்லையும் எடுத்துக்கலாம். இதில் இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நாளைக்கு போதும். இதுலேயே நீங்கள் பாதியாக கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மார்னிங் ஒன்று, ஈவினிங் ஒன்று அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒன்றையே ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அதில் நிறைய ஜெல் இருக்கும். பச்சைப்பயிறு மாவு மஞ்சள் கூட சேர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் வெறும் பச்சைப்பயிறு மாவு கூட எடுத்துக்கலாம். இது கூட சேர்ந்து தேய்க்கும் போது இன்னும் நல்லா இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கொடுக்கும். இல்லை நீங்கள் அலோவேரா மட்டும் தேய்க்கிறதுனாலும் ஓகே. பச்சைப்பயிறு மாவு ஆல்ரெடி நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா சாஃப்ட் கொடுக்கும்னு தெரியும். அலோவேரா கூட சேர்ந்து தேய்க்கும் போது உங்களுக்கு சூப்பராக க்ளோ கிடைக்கும். இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணலாம். இதுதான் நான் ஃபஸ்ட்டு டே அப்ளை பண்ணுறேன். ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ் ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா ஈரப்பதமாக இருக்க மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா அந்த ஜெல் உள்ளே இறங்குற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே கீழேருந்து மேலே அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகும். நீங்கள் இந்த ஸ்கின்ல அப்படியே அப்ளை பண்ண உங்களுக்கு அந்த க்ளோ நல்லா தெரியும். கொஞ்ச நேரத்தில் ஸ்கின் அப்படியே பளபளன்னு இருக்கும். யார் அது காலை போட்டு கீறிட்டு இருக்கிறது? நீ தானா? மியாவ். இதுதான் எங்கள் வீட்டு மியாங்குட்டி. இந்த மாதிரி இன்னும் 2 பொண்ணுக்குட்டி இருக்கு. சரி நீ போய் விளையாடு போ. இப்படி தாங்க நம்ம ஃபேஸ்க்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சாதான் ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. எங்க நான் ஆசையாக வளர்த்த கத்தால யாரும் உடச்சிட்டாங்க. யாரா எங்க வீட்டு கத்தால மேல கையா இருக்குது? ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. நம்ம வீட்டு கத்தால நினைச்சா அவங்க வீட்டு கத்தால எடுத்துட்டோமோ. நல்லா அப்படியே தடவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி விட்டு தடவுங்க. அப்போ தான் அந்த ஜெல் நல்லா வரும். அப்ளை பண்ண ஜெல் உள்ளே இறங்குறது உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் கம்முன்னு இருக்க மாட்டீங்களா? இந்த குட்டிங்க இதெல்லாம் தாங்க முடியல. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். நம்மள ஒரு வீடியோ எடுக்க விடுதுங்களா? ஃபேஸில் இந்த இடத்துல ஒரு பிம்பிள் இருக்கு பாருங்க. இப்போ நான் பச்சைப்பயிறு மாவு வச்சு அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் பச்சைப்பயிறு மாவு வேணாம் அப்படி எனக்கு இதோடையே போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். நான் பச்சைப்பயிறு மாவு கொஞ்சமாக அப்படியே அப்ளை பண்ணுறேன். இது லைட்டாக ஸ்க்ரப்பு மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணி விடுங்க. நார்மலாக பச்சைப்பயிறு மாவு போட்டு கழுவுனா ரொம்ப ரொம்ப ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும். நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அலோவேரா கூட சேர்ந்து இதை தடவும் போது உங்களுக்கு ஃபேஸ் இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட்டாக தெரியும். கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பச்சைப்பயிறு மாவு அதில் லைட்டாக மஞ்சள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மஞ்சள் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம். கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணால் ஃபேஸில் கண்டிப்பாக ஒட்டாது.
இதை நீங்கள் தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷம், அதாவது ஒரு 2 to 3 நிமிஷம் இப்படி விட்டிங்கன்னா இப்படி காஞ்சிரும். இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். இது வந்து ஒரு பிம்பிள் மட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் டே இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நான் அப்ளை பண்ணதுலேயே இந்த அலோவேரா ஜெல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நான் ஃபீல் பண்ணதே இல்லை. எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதுவும் ஃபேஸும் நல்லா சாஃப்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஈவினிங் ட்ரை பண்ணலாம். இப்போ ஈவினிங்க்கு வந்து நான் வந்து மஞ்சள் எடுத்திருக்கேன். இது வீட்லேயே நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். நீங்கள் குட்டி பீஸ் இந்த மாதிரி அலோவேரா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மஞ்சளோடு சேர்த்து நம்ம அப்ளை பண்ணலாம். இது கஸ்தூரி மஞ்சள், விரலி மஞ்சள் சேர்த்து வச்சுருக்கேன். உங்களுக்கு மஞ்சள் ஃபேஸில் ஒட்டுனா பிடிக்காதுன்னா நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் மட்டும் எடுத்துக்கோங்க. லைட்டாக கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம்ங்கிறனால அதிகமாக யூஸ் பண்ணிட்டேன். இப்படி வந்து போட்டு தேய்க்கக்கூடாது, லைட்டாக மட்டும் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இப்படியே நல்லா ஒரு 2-3 நிமிஷம் தேய்ச்சி விடுங்க. நீங்கள் மஞ்சள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகும். அப்புறம் ஃபேஸில் தேவையில்லாத முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இப்படி ட்ரை ஆயிரும். இப்போ நம்ம வாஷ் பண்ணிடலாம். பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. பாருங்க, நல்லா பிரைட்டாக இருக்குது. இது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு க்ளோ கொடுக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இது அப்ளை பண்ணல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோவே அப்லோட் பண்ணேன். நீங்களும் ஒரு டைம் ஆச்சு மஞ்சள் கூட சேர்த்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் மஞ்சள் அதிகமாக போட்டனால மஞ்சள் லைட்டாக ஃபேஸில் மஞ்சள் இருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் மட்டும் அப்ளை பண்ணி பாருங்கள். 1 டே வந்து நான் மார்னிங் அண்ட் ஈவினிங் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்படி அலோவேராவை லைட்டாக அப்படியே ஈரப்பதமாக நான் அப்ளை பண்ணிவிட்டு பச்சைப்பயிறு மாவு கூட கலந்து அப்ளை பண்ண போகிறேன். கத்தாழை யூஸ் பண்ணால் ஒரு சிலருக்கு இச்சிங் ப்ராப்ளம் வரும். அதாவது நம்ம நேச்சுரலாக எடுத்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு செட் ஆகாது. அப்படி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்பயும் செட் ஆகலைன்னா நீங்கள் விட்டுருங்க. ஆனால் மேக்ஸிமம் பீப்புளுக்கு கத்தாழை ரொம்ப ரொம்ப நல்லா செட் ஆகிடும். ஏன் ஃபாரினில் கூட அலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது. எனக்கு ஸ்கின்ல வந்து ரொம்ப சாஃப்ட்னஸ், அந்த ஃப்ரெஷ் ஃபீலிங் இருக்குது. நேற்று வந்து அந்த பிம்பிள் இருந்துச்சு, அப்படியே வந்து உள்ளே அமுங்கிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு பிம்பிள் வந்தாலோ இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலோ அது அப்படியே உங்களுக்கு வந்து சரியாயிடும். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளில் கொஞ்சம் நம்ம பிரைட் ஆகிட்டோமோ. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. நீங்கள் டெய்லியும் மார்னிங் அண்ட் நைட் 2 வேளை இந்த மாதிரி அலோவேரா யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறது உங்களுக்கே நல்லா தெரியும். இதே பிம்பிள் இருந்துச்சு இல்லை பிம்பிள் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சரி பண்ணிடும். இந்த அலோவேரால நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே சத்து நிறைய இருக்குது. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. நீங்கள் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிருக்கும் போது உங்கள் ஃபேஸில் ஏதாச்சும் கருப்பாக மங்கு மாதிரி இருந்தால் கூட அது சரியாயிடும். இல்லை ஃபேஸில் வந்து கருப்பு திட்டு அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, வெயிலில் போனால் கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அதிகமாக வரும். வெயில் ஒரு சிலருக்கு செட் ஆகாது. இப்போ என் ஸ்கின்னுக்கே வந்து அதிகமாக செட் ஆகாது. ஸோ உங்கள் ஸ்கின் வந்து டல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அலோவேரா டெய்லியும் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின் சீக்கிரமாக க்யூர் ஆகிடும். ஸ்கின்னோட ஹெல்த் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே இந்த அலோவேரா நம்ம ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணணும்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணும். உடனே நீங்கள் வந்து விளையாட மாட்டீங்க. இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க உங்கள் ஸ்கின் வந்து லைட்டன் ஆகிறது நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் டேலேயே எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் வந்து 7 டேஸ்க்கு இதை ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் 7 டேஸ் இதை ட்ரை பண்ணி உங்களோட ரிசல்ட்டை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தானே நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் தானே பண்ணி விடுங்க. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. தேங்க்யூ.